ஒரு வழியா ஊருக்கு வந்தாச்சு. நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியதான். ஏமாச்சான் கார்த்தி, ஊருக்கு வந்தேன்டா. எங்க இருக்க? வந்து கூட்டு போ. டேய், பொங்கலுக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. டேய், உனக்கு போன வருஷம் தானே தலை பொங்கல், இந்த வருஷம் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பிரியப்பட்டு கூப்பிடுறாங்க, அதான்டா வந்திருக்கேன். தெரியுமே, நீதான் சொர்க்கம் சொர்க்கம்னு போயிருவேன்னு. இந்த வரமா என்ன பொண்டாட்டி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கூட போக மாட்டியாடா? அதுக்குன்னு நீ போனா போடா. என் நண்பர் சிவா இருக்கான்டா. ஐயோ, இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? என்ன பண்றது? அர்த்தமாயிடுச்சு. டேய், அந்த மூட்டை வச்சு இருக்குதா? என்னடா பண்ணிக்கிறீங்க? லோடு வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிறீங்க? டேய், உன் ஆக்டிங்க ஏன்டே போடுற பாத்தியா? சும்மாங்க வெட்டியா தான் இருப்பேன்னு எனக்கும் தெரியும். சும்மா பிஸியா இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காத. ஊருக்கு வந்த ஒழுங்கா கூப்பிடவா. டேய், என் தம்பி வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன்டா. அண்ணா அதான் பைக் இருக்குல்ல, போய் கூப்பிட்டு வரலாம்ல. டேய், நீ வேற அவனை பத்தி தெரியாது. இப்படிதான் தீபாவளிக்கு வந்தான். என் ஒய்ஃப் கிட்ட கோத்து விட்டு சம்மாடி வாங்கி விட்டு போயிட்டான். தெரியுமா உனக்கு? அண்ணா எப்படி வந்தீங்க ஊர்ல இருந்து? இப்ப தானே வந்தேன். என்னடா எங்க போயிட்டு இருக்க? குழந்தை வந்துருக்கேன், அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். ஓ சூப்பர்ரா. என்னடா அக்காக்கு ரெண்டாவது பையனா பொண்ணா? அக்காக்கா எனக்குண்ணே. டேய், உனக்கா? போன வருஷம் தானே காலேஜ் படிச்சுட்டு இருந்த? ஆமா, இப்பவும் காலேஜ் தான் படிக்கிறேன். லவ் மேரேஜ்ண்ணே, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை வந்துச்சு, பார்க்க போயிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு குழந்தைய பிறந்துட்டாடா? ஆமாண்ணே, ஒய்ஃப் தானே ஃபோன் பண்றா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, பாய்.